லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. அனாதை மாதிரி வந்து நிக்கிறேன் சார். எனக்கு எந்த உதவியுமே இல்லை சார். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே நெடுங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த பழனி என்பவரது ரேஷன் அட்டை அதிகாரிகளின் தவறால் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு மாற்றப்பட்டு விட்டதாக கூறப்படும் நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பை அங்கு சென்று வாங்கிக் கொள்ளுமாறு அதிகாரிகள் கூறுவதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். 80 வயதான நடக்க முடியாத பழனியையும் மாற்றுத்திறனாளி மகளையும் பழனியின் மகள் பராமரித்து வருகிறார். இருவரையும் விட்டுவிட்டு தாம் செல்ல முடியாது என்பதால் நெடுங்குளத்திலேயே பொருட்களை வாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அந்த கார்டு வந்ததுலேருந்து பிறந்ததுலேருந்து நான் எங்கள் அப்பா வீட்டிலே இருந்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த கார்டு போய் 35 கிலோ அரிசி எனக்கு அப்பாவுக்கு கொடுத்தாங்க. அந்த அரிசியை வச்சுட்டே நான் பொழைச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கு விவசாயம் எதுவுமே கிடையாது. எல்லாம் அந்த கார்டு பரவாயில்ல அரிசி மாதம் போய் வாங்கிட்டு இருந்தேன். இந்த மாதம் போய் இந்த பொங்கலுக்கு வந்து காசு கொடுத்தாங்க. காசு கொடுக்குற போய் கேட்க போயில உங்கள் கார்டு வந்து வேறு மாவட்டத்தில் மாறிடுச்சுமா, இங்கே வந்து உங்களுக்கு நான் எதுவும் கொடுக்க முடியாது, நீங்கள் வந்து அந்த ஊரில் போய் திண்டுக்கல் மாவட்டத்தில் மாறிடுச்சு, நீங்கள் அங்கே போய் நீங்கள் வாங்கிக்கிறீங்கன்னு சொன்னாங்க. நான் எனக்கு வேறு ஆம்பளையாத்தோன்னே எனக்கு யாருமே இல்லை. நான் படிக்காத ஆள். நான் ஒரு ஊனமன்ற பிள்ளையை வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் எங்கே தேடி போவேன்? நான் யாரை தேடி போவேன்? நான் அனாதையாக இருக்கிறேன். எனக்கு இந்த காசு எனக்கு என்ன செய்யணும்? எனக்கு இந்த பொங்கல் தொகை வேணும். எனக்கு இந்த ரேஷன் கார்டு வேணும். நான் ரேஷன் கார்டை வச்சுட்டேன் போல ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். நான் என்ன செய்வேன்? எனக்கு வேணும் ரேஷன் கார்டு. எனக்கு கண்டிப்பா வேணும். எனக்கு என்ன சொன்னாங்க உங்களுக்கு? பணம் வாங்க என்ன சொன்னாங்க? அதிகாரி கூட்டி போய் என்ன சொன்னாங்க? அவங்க வந்து திண்டுக்கலுக்கு போக சொல்றாங்க. பணம் வாங்கிட்டு அங்கே போய் பணம் வாங்கிட்டு வாங்க, மற்ற பிரச்சனையை பார்த்துக்கிறோம்னு சொல்லி சொல்றாங்க. நான் போறதுக்கு நான் படிக்காத ஆளு. எனக்கு ஒண்ணுமே தெரியவே இல்லை. நான் எந்த காரத்தை பிடிச்சி நான் எப்படி போவேன்? எனக்கு வேற ஆம்பளையாள் யாருமே இல்லை. எனக்கு கண்டிப்பா எனக்கு பொங்கல் தொகை எனக்கு வேணும். எனக்கு இந்த ரேஷன் கார்டு 35 கிலோ அரிசி எனக்கு வேணும். எனக்கு ரேஷன் கார்டு வேணும். லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.